அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையதி யா ரசூலல்லா உதுவியத்தி கல்லத் ஹில்லதி அதிருக்னி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் நினைத்தால் எதுவும் நடக்கும். நம் அறிவுக்கு எட்டாதது நடப்பதும் சாத்தியமே. நாம் மார்க்கத்தை அளவீடு செய்யக்கூடாது. மார்க்கம் என்று வந்துவிட்டால் அது நம் அறிவுக்கு எட்டாவிட்டாலும் அதை ஏற்க வேண்டும். அதுதான் ஈமானின் உண்மையான அடையாளம். நாம் வாழும் வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்தது. துன்பத்தை அனுபவிக்காமல் இன்பத்திலே மூழ்கி கிடப்பவனும் கிடையாது. இன்பத்தை அனுபவிக்காமல் துன்பத்தில் சிக்கியவனும் கிடையாது. அல்லாஹ் இந்த இரண்டையுமே ஒன்றன் பின் ஒன்றாக அளிக்கிறான். ஓர் உயிரிழப்பு ஏற்பட்டு துன்பத்தால் துவண்டு கிடக்கும் ஒரு வீட்டில் புது உறவாக ஒரு குழந்தை பிறந்தால் ஒரு நொடியில் இன்பம் ஏற்பட்டுவிடும். பெரும் நஷ்டம் ஏற்பட்டு பணியில் சிறந்த ஊதியம் கிடைக்கின்ற போது நஷ்டத்தை சந்தித்த கவலை மறைந்துவிடும். அனைத்தையும் நடத்துவது அல்லாஹுதான் என்ற தத்துவத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பக்குவத்தை அடைந்து விடுவோம். பொறுமைக்கான எடுத்துக்காட்டை பின்வரும் ஹதீஸின் மூலம் அறியலாம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அழைத்து கொண்டு அவசரமாக வெளியூர் புறப்பட்டார்கள். போகும் வழியில் மகனின் காலில் ஒரு முள் குத்திவிட்டது. காலில் கடுமையான வலி ஏற்பட்டது. அப்பொழுது அங்கேயே தங்கி வலி குறைந்ததும் ஊருக்கு போகலாம் என்று முடிவு செய்தார்கள். அன்றிரவு அங்கேயே தங்கிவிட்டு மறுநாள் காலை அந்த ஊருக்கு புறப்பட்டு சென்று பார்த்தபோது அந்த ஊரே பூகம்பத்தால் அழிந்து காணாமல் போயிருந்தன. அதை பார்த்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனிடம், உன் காலில் முள் குத்தாமல் இருந்திருந்தால் நாமும் பூகம்பத்தால் அழிந்து போயிருப்போம் என்று கூறினார்கள். பொறுமையோடு இருந்தால் மேன்மையடைய முடியும் என்று இந்த ஹதீஸின் மூலம் அறியலாம். அல்லாஹ் நம் வாழ்க்கையை வழி நடத்துகிறான் என்ற நம்பிக்கையுடன் பொறுமையோடு பொறுத்து கொண்டிருந்தால் அல்லாஹ் அனைத்து காரியங்களையும் லேசாக்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.